ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குசின் வீனோ. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அமேசானில் ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த நியூ இயர் இந்த பொங்கல் டைமில் அதை வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்ச சில பொருள்லாம் வாங்கியிருக்கேன். ஓரளவு என்னால் முடிஞ்ச ஒரு ரிசர்ச் பண்ணி தான் வாங்கியிருக்கேன். அதை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதையும் ஃபியூச்சர் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இப்போ என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் நான் வந்து ஆர்டர் பண்ணதில் ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்திருக்கு. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸோட இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெய்ட் ப்ரொமோஷனாக இல்லை, நான் ஓன் யூஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன். ஸோ ஓரளவு ரிசர்ச் பண்ணி வாங்கினாரு, ஓரளவு அஃபோர்டபுளாக, அதே நேரத்தில் நான் ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சது அந்த மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி நீங்கள் யூஸ் பண்ணி இதே ப்ராடக்ட் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ரையிங் பேன். நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னோடய கிச்சனில் சில்வர் அண்ட் அலுமினியம் தான் நான் மெயினாக யூஸ் பண்ணுறேன். இதுவும் யூஸ் பண்ணுறேன், அதை நான்ஸ்டிக்லேயே கொஞ்சம் யூஸ் பண்ணுறேன். பட் நான்ஸ்டிக்கு அலுமினியம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லை செராமிக் அந்த மாதிரி மாறணும்னு நினச்சிட்ருக்கேன். மண் பாத்திரங்கள் அப்புறம் அயன் வெசல்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ பட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்புறம் பார்த்திங்கன்னா அயன்லாம் ரொம்பவே ஜாஸ்தி விலை. பட் ஆனால் அந்த கலெக்ஷன்ஸில் பார்த்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக ஒரு 4-5 ஐட்டம் நான் அதில் வாங்க வேண்டியிருக்கு. பட் இப்போதைக்கு அஃபோர்டபுளாக இருக்கிறதுல கொஞ்சம் நல்ல பெஸ்ட்டாக உள்ளது நான் இந்தியன் கம்பெனி போரோசில்லில் தான் ஃப்ரை பேன் வாங்கியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கலாம் வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர். என்கிட்ட வந்து கிச்சனில் பார்த்திங்கன்னா எல்லாமே சில்வர் கண்டெய்னர்ஸ் தான் நான் மோஸ்ட்லி ஸ்டோரேஜ்க்கு யூஸ் பண்ணுவேன். பிளாஸ்டிக்கில் கொஞ்சம் தான் இருக்குது. பட் என்னென்னா கொஞ்சமாக இருக்க டிரான்ஸ்பரண்ட் இல்லாமல் இருக்கும்போது ஒன்றொன்றையும் அவசரத்தில் சமைக்கும்போது திறக்கிற மாதிரி இருக்குது. கிளாஸ் ட்ரை பண்ண நினச்சா நம்ம எடுக்கும்போதே விழுந்துச்சுன்னா அவ்வளோதான். அதோட க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இந்த மாதிரி சாலிமோ பிராண்டில் தான் அந்த செலக்ட் பண்ணேன். இந்த சில்வர் கலர் நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ரிவ்யூஸும் ஒரு நல்லாவே போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்தும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வேறு ஏதாவது யூஸ் பண்ணி கீழே போட்டால் கூட தெரிக்குமே தவிர உங்களுக்கு டேமேஜ் வந்து நம்ம வேறு பெரிய அளவில் டேமேஜ் ஆகாது. நம்ம கிளாஸஸை க்ளீன் பண்ணுறது நம்மளுக்கு ஆபத்தும் இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா 15 பீசஸ்ஸு. இது வந்து 840 சம்திங். டோட்டலாக ஆஃபரில் எவ்வளோன்றது எனக்கு தெரியல. இப்போ மாறி இருக்கும், நான் முன்னாடியே ஆர்டர் பண்ணது இது. அதே மாதிரி அந்த ஃப்ரைங் பேனோட ரேட் வந்து நான் சொல்கிறேன் அடுத்தது. இப்போ இது வந்து 15 பீசஸ். மூடியெல்லாம் நல்லா கரெக்டாக இருக்கா இல்லையான்றலாம் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஃப்ரைங் பேன் நான் சொன்னேன் இல்லையா, போரோசில் வந்து ஒரு இந்தியன் கம்பெனி. இதிலே பார்த்திங்கன்னா கோர்மாஸ் இருக்குது, குசினாட்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லி. பட் ஃப்யூச்சரில் நான் அதில் தான் நான் வாங்கணுன்னு இருக்கேன். பட் இப்போதைக்கு ஒரு ஸ்டார்ட்டாக ஃப்ரைங் பேன், இன்னொரு கடாய் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது இன்னும் வரல, வந்தோன்னே உங்களுக்கு நான் அதை பண்ணுறேன். ஃப்யூச்சரில் இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோட ஹேண்டில் பார்த்திங்கன்னா லாங்காக இருக்குது. நம்மளுக்கு ஹீட் வந்து ரொம்ப கையில் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சூடாக இருந்தால் கூட நம்ம அதை பிடிச்சி யூஸ் பண்ண முடியுன்றாங்க. இது வந்து இண்டக்ஷன் பேஸு. ஸோ இண்டக்ஷனில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ட்ரைப்ளை, அதாவது நல்ல ஆழமாகவும் இருக்குது. கொஞ்சமாக குழம்பு வைக்கிறதுக்கு, கிரேவி வைக்கிறதுக்கு, வறுக்கிறதுக்கு, சட்னிக்கு, இதுக்கெலாம் வதக்கிறதுக்கெலாம் நல்லாவே இருக்கும். நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. உள்ள நடுவில் கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேட் ஃபினிஷில் இருக்குது. ஓரத்துலேயும் நல்லாயிருக்கு. பட் பார்ப்போம் இது எந்த அளவுக்கு பிடிக்காமல் நல்லா ஒட்டாமல் நல்லா வருது அப்படின்றத நீங்கள் ஃப்யூச்சரில் வீடியோஸ்லேயே நீங்கள் பார்ப்பீங்க. நல்லா இருந்து அதோட ரிவ்யூஸும் நான் கூடிய சீக்கிரம் யூஸ் பண்ண பார்த்துட்டு சொல்லலாம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதுக்கு வந்து 5 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இது வந்து ட்ரைப்ளை 3 லேயர் உள்ள ஒரு இது. ஸோ அவ்வளோ ஈஸியாக அடிப்பிடிக்காது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து லிட்டு கிடையாது. இது வந்து 20 சென்டிமீட்டர் உள்ளது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸ்க்கோ கொடுத்து விட்றதுக்காக இருக்கும், இல்லை ஃப்ரிட்ஜிலையோ இல்லை வெளியிலையோ நம்ம நார்மல் டெம்பரேச்சர், அதாவது ஃப்ரீசரில் வைக்கிறது இல்லை, நார்மல் ரேக்கில் வைக்கிற மாதிரி, ஃப்ரிட்ஜில் நார்மல் இடத்துல வைக்கிற மாதிரியே நம்ம ஏர்டைட் ஒரு இது 250 ml அளவு இருக்கும். இந்த இது பாக்ஸஸ் வந்து ஒரு 4 வாங்கினேன். இது வந்து 199. ஆஃபர் ப்ரைஸ் எனக்கு தெரியல கரெக்டாக, இல்லை முன்னாடியே ஆர்டர் பண்ணிவிட்டேன் கார்ட்டில் போட்டு. ஸோ இப்போ அதோட ரேட்லாம் நிறைய சேஞ்ச் ஆகிருக்கும். அதனால் நான் அமேசானில் தான் இதுவும் ஆர்டர் பண்ணேன். இந்த தடவை அமேசான் வந்து பேக்கிங்லாம் ஒழுங்காக பண்ணி நல்லபடியாக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சாலும் உங்களுக்கு இந்த பாக்ஸஸ் வந்து கீழே விழாது. கம்மியான இடத்துல இருக்குது, நம்ம ஒன்று மேலே வச்சாலும் நகர்ந்துகிட்டே இருக்காது. ஸோ இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி என்கிட்ட இருக்கலாம் சில்வர், ஹிண்டாலியம், அலுமினியம் அப்புறம் இருக்குது. அப்புறம் வந்து நான்ஸ்டிக்கும் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்த்தியான குக்வேர் நோக்கி போயிட்டுருக்கேன். எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அயன் இதெல்லாமே. ஸோ ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணுவோம். மிடில் கிளாஸாக இருக்கவங்க ஒன்று ஒன்றா தான் நம்ம சேர்க்க முடியும். பார்ப்போம் ஃப்யூச்சரில் இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நாங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.